நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்எஃபோட சம்மு. டிஎன்எஃபோட மீனிங் என்னென்னா டிஸ்ஜங்க்டிவ் நார்மல் ஃபார்ம். இந்த ஃபார்ம் நமக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்னா, என்னுடைய சம் எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே எலமெண்ட்ரி ப்ராடக்ட் மீன்ஸ் அண்டு சிம்பிள் வரணும். அடுத்தது எலமெண்ட்ரி ப்ராடக்ட், நடுவில் இருக்க சிம்பிள் மட்டும் எப்படி இருக்குன்னா எனக்கு ஆரோட சிம்பிள். இதுதான் என்னோட டிஎன்எஃப், டிஸ்ஜங்க்டிவ் நார்மல் ஃபார்மோட டெஃபினேஷன் அதுதான். நெக்ஸ்ட்டு சிஎன்எஃப் எனக்கு எப்படி இருக்குன்னா எலமெண்ட்ரி சம் அண்ட் எக்ஸட்ரா. எலமெண்ட்ரி சம் மீன்ஸ் ஆர் கண்டிஷன். ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குன்னா இப்போ எனக்கு நடுவில் என்ன இருக்குன்னா ஆர் இருக்கணும். சப்போஸ் பிஆர்கியூ அப்படி இருந்துட்டு நெக்ஸ்ட்டு அண்ட் ஆர்எஸ் இது மாதிரி உள்ளே இருக்க டேர்ம் எனக்கு ஆரில் இருக்கணும், வெளியில் இருக்க ஜாயின் பண்ணுற டேர்ம் அண்டாக இருந்ததா இது சிஎன்எஃப். இப்போ டிஎன்எஃப்பில் ஒரு சம் பார்க்க போகிறோம். அப்டைன் the disjunctive normal form of negation PRQ by conditional P and Q. இப்போ இந்த டேர்மை நான் எஸ்ன்னு எடுத்திருக்கேன். எஸ் ஈக்குவலன்ஸ் என்னோட கொஷின் எடுத்து எழுதியிருக்கேன். எனக்கு ஆல்ரெடி ஒரு ரூல் இருக்குது. என்னன்னா ஆர் பை கண்டிஷனல் எஸ்ஸாக இருந்துச்சுன்னா இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஆர் அண்டு எஸ். இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அது அப்படியே வரும். நடுவில் அண்டு சிம்பிள் போட்டுக்கிறேன். ஆர் நெகேஷன் ஆர் அண்ட் நெகேஷன் எஸ். இங்கே ஃபுல்லாக இருக்கிற டேர்ம் என்னவோ இங்கே ஆர்எஸ் தான் இருக்குன்னா ஆர் அண்ட் எஸ். அடுத்த டேர்ம் ஆர் போட்டு இதுக்கு ரெண்டு டேர்முக்கும் நெகேஷன் எடுத்துக்கிறேன். அப்போ நெகேஷன் ஆர் அண்ட் நெகேஷன் எஸ். இந்த கண்டிஷன் தான் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு டேர்மை ஆர் கண்டிஷனாகவும் செகண்ட் டேர்மை எஸ் கண்டிஷனாகவும் எடுத்துக்கிறேன். இப்போ அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், ஆர் இன்டர்செக்ஷன் எஸ். ஆரோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது, நெகேஷன் பி ஆர் கியூ. அண்ட் இங்கே எஸ்ஸோட கண்டிஷன் என்ன இருக்குது, பி அண்ட் எஸ். இங்கே நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது, ஆர். இப்போ ஆரோட கண்டிஷனை எடுத்து போடுறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா நெகேஷன் ஆர். ஆல்ரெடி ஆரோட வேல்யூ எனக்கு தெரியும். இந்த ஃபஸ்ட் டேர்ம் தான் என்னோட ஆரோட வேல்யூ. இதுக்கு ஒரு நெகேஷன் கொடுக்குறேன். நெகேஷன் ஆஃப் ஆர் அண்ட் நெகேஷன் எஸ். ஆல்ரெடி இது எஸ், இதுக்கு ஒரு நெகேஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணலை, இது அப்படியே இருக்குது. ஆர் இங்கே என்னென்னா டபுள் நெகேஷன். எனக்கு இந்த இடத்துல டபுள் நெகேஷன் லா யூஸ் பண்ணுறேன். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு பிஆர்கியூ மட்டும் இருக்கும். இந்த டேர்ம்ஸ் அப்படியே இறங்கிடும். இதுக்கு இந்த இடத்துல நான் என்ன லா யூஸ் பண்ணுறேன்னா நெகேஷன் லா யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேர்மில் நெகேஷன் வெளியில் இருக்குது. டிமார்கன்ஸ் லா யூஸ் பண்ணி இந்த நெகேஷனை உள்ளே கொண்டு போகிறேன். அப்போ உள்ளே கொண்டு போனால் நெகேஷன் பி, ஆர் என்னவாக மாறிடும், அண்டாக மாறிடும், கியூ என்னவாக மாறிடும், நெகேஷன் கியூ. அண்ட் செகண்ட் டேர்ம்லேயும் எதுவும் சேஞ்சஸ் பண்ணலை. இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே இருக்குது, இதுவும் அப்படியே இருக்குது. இந்த இடத்துலையும் நான் நெகேஷனை உள்ளே கொண்டு போகிறேன். நெகேஷன் லா படி நெகேஷன் பி ஆர் நெகேஷன் கியூ பை யூஸிங் டிமார்கன்ஸ் லா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டேர்மில் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணலை, அப்படியே கீழே இறக்கிக்கிறேன். ஆர் இந்த டேர்மு இங்கே எனக்கு ரெண்டு டேர்ம் இருக்குது. அப்போ பிஆர் கியூ கூட நெகேஷன் பிஏ மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஆர் கியூ கூட இந்த டேர்ம் கொண்டு வந்திருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன லா யூஸ் பண்ணுறேன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணுறேன். செகண்ட் எனக்கு என்னோடய கண்டிஷன் என்ன, டிஎன்எஃப்னால் உள்ளே இருக்கிறது அண்டில் இருக்கணும், வெளியில் இருக்கிறது ஆரில் இருக்கணும். ஆல்ரெடி இந்த டேர்ம் எல்லாமே எனக்கு ப்ராக்கெட்டில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாமே அண்டு சிம்பிள் தான் இருக்குது. அதனால் நான் இது எதுவுமே சேஞ்சஸ் பண்ணலை. ஆர் இந்த கண்டிஷனில் இங்கே என்ன இருக்குது, ஆர் இருக்கா, இதை நான் எப்படியோ சேஞ்சஸ் பண்ணி அண்டுக்கு மாற்றிடணும். அப்போ இந்த இடத்துலையும் நான் திரும்பவும் அகைன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணுறேன். பி அண்ட் நெகேஷன் பி ஆர் கியூ அண்ட் நெகேஷன் கியூ ஆர் P and negation Q or Q and negation Q. சரி, இப்போ இந்த டேர்ம்ஸ் ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் அப்படியே நான் சிமிலர்லி கீழே இறக்கிக்கிறேன். இந்த டேர்மில் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ப்ராக்கெட் மட்டும் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு பார்த்தோன்னா என்னோடய ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க டேர்ம்ஸ்லாம் எப்படி இருக்குது, அண்டு சிம்பிள் இருக்கான்னு பார்க்குறேன். அண்டு இருக்குது, இங்கேயும் அண்டு. வெளியில் இருக்க டேர்ம்ஸ் ஆரில் இருக்கா. நெக்ஸ்ட்டு இந்த டேர்மும் அண்டு, இதில் இருக்க டேர்மு ஆறு, ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க டேர்ம் அண்டு. என்னோடய டிஎன்எஃபோட ஃபார்ம் என்ன, எலமெண்ட்ரி ப்ராடக்ட் யூனியன் எலமெண்ட்ரி ப்ராடக்ட் மீன் அண்டு. இது எலமெண்ட்ரி ப்ராடக்ட் எனக்கு எல்லாமே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க எலமெண்ட்ரி ப்ராடக்ட் எல்லாமே இன்டர்செக்ஷன் தான், வெளியில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாமே யூனியன். இப்போ திஸ் இஸ் ரெக்வயர்ட் டிஎன்எஃப் இஸ் சாட்டிஸ்ஃபைட்.